எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு வந்து அல்செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இன்று 4/2/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்று வடக்கு சூலம், வடக்கு திசை நோக்கி போறவங்க சின்னதா பால் குடிச்சிட்டு போறது நல்லது. இன்றைய திதி திருதியை திதி, நட்சத்திரம் பூர நட்சத்திரம், யோகம் அதிகண்டம் நாம யோகம், கர்ணம் வணிசை கர்ணம் மதியம் 2:54 வரை, பின்பு 10:30 கர்ணம், சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம ஜோதிட குறிப்புங்கிற டாபிக்ல வந்து மாசி மாத பலன்கள் தான் பார்க்குறோம். இன்னைக்கு ரிஷப ராசிக்கு 2வது பார்ட். ஓகேங்களா? ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் கண்டிப்பாக உண்டு, பாதிப்பு வந்து ஏற்படும். ரொம்ப கவனமா இருக்கணும். ரிஷபராசியில வேலை செய்யறவங்க கூட இருக்கிறவங்களே குழி பறிப்பாங்க. அதனால வந்து நீங்க பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க, அல்லது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பதிவு செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நீங்க செய்யக்கூடிய ஒர்க் டைமிங்ல இருந்து, வேலைக்கு போகக்கூடிய நேரம், வேலையில இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய டைமிங், இது எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த மாதம் ஃபுல்லா கரெக்டா வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடையூறுகள் சந்திக்கணும். அதனால வேலையை விட்டுட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக உருவாகும். ஓகேங்களா? அதனால வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒற்றுமை நல்ல சிறப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது செவ்வாய், அவர் வந்து உச்ச நிலையில இருக்கிறாங்க. அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களோட இப்ப ரிஷபராசியில் ஆண் இருந்தால் உங்க மனைவியோட தங்கச்சி உங்க மேல பாசமா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவே குடும்பத்துல வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து பெண்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப ரிஷபராசியில பெண்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல ஆண்கள் இருப்பாங்க, அங்கேயும் வந்து உங்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து முழு சப்போர்ட், உங்க கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. அவங்களோட பாசம் எல்லாமே கிடைக்கும். திருமணம் நடக்குமா சார்? ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு மாசி மாசத்துல கண்டிப்பாக நடக்கும். முயற்சிகள் வந்து வெற்றி அடையும். என்ன கொஞ்சம் மனம் வந்து சங்கடப்படுவீங்க. எதிர்பார்த்ததோட கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. ஒன்று படிப்புல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், அழகுல இருக்கலாம், வசதி வாய்ப்புல இருக்கலாம். ஸோ அதுல வந்து சின்ன ஏமாற்றம் வந்து உண்டு. ஆனா இருந்தாலும் காலம் கடத்தாமல் திருமணத்தை வந்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு. இப்ப இதுல பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும் மாசி மாசம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களோட தந்தை வந்து பணம் பொருள் தேடி அலையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. அதாவது வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு, ரிஷபராசியில பிறந்து தொழில் செஞ்சா தொழில கண்டிப்பாக தடை வரும். தந்தையோட சின்ன கருத்து வேறுபாடு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு.
ஓகேங்களா. ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களோட தந்தை வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு தொழில் மற்றும் மாமியாரோட அமைப்பு எப்படி இருக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். தொழில்ல வந்து ரொம்ப 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 கவனம் வேண்டும். ஏன்னா 10ஆம் இடத்துல தான் வந்து 4, 5 கிரகங்கள் வந்து இருக்கு. நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஓகேங்களா. ஏன்னா பொதுவா வந்து ரிஷபராசிக்கு வந்து 2, 5 கூடிய நல்ல வருமானத்தை தரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது புதன் 10ஆம் இடத்துல வந்து இருக்குது. அது அதிர்ஷ்டம் தான். உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க. சனி பகவான், ராகு பகவான் மற்றும் சூரியன் எல்லாமே அங்க இருக்கிறாங்க. அதனால தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா முன்னெச்சரிக்கையா இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதான். அதே மாதிரி மாமியாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நன்மைகள் வந்து உண்டு. ஆனா அவங்க வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். அவங்க வந்து பூர்வீக இடத்துக்கு, அவங்க பிறந்த இடத்துக்கு போகலான்னு எண்ணங்கள் வரும். அல்லது அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போறக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரும். அந்த மாதிரி வந்து தவறுல போயிட்டு வரலாம். அடுத்தது ரிஷபராசியில பிறந்தவங்களோட அண்ணன், அக்கா. ரிஷபராசியில பிறந்தவங்களோட மருமகன், மருமகள் அப்படிங்கிற அமைப்புல வந்து பார்க்க போறோம். இவங்க அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல ஒண்ணு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. அல்லது அந்த எண்ணங்கள் வந்து அதிகமாக வரும். நிச்சயமாக வந்து செய்யலாம், தவறு கிடையாது. அவங்களால உங்களுக்கு வந்து நல்ல லாபம் உண்டு ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு. அடுத்தது ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் ரொம்ப அமைப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த இடத்துல வந்து பதவி உயர்வு கிடைக்கும். பரிகாரம்னு எடுத்துட்டாவே உங்களோட குலதெய்வம் கோயில் தான் ரொம்ப முக்கியம். இவங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. அல்லது இவங்க போகக்கூடிய கிழமைன்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு போகலாம். உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்றது புதன்கிழமை அன்னைக்கு போகலாம். குலதெய்வமே தெரியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்றது, காலையில 6:10 மணி முதல் 6:51க்குள்ளார குளிச்சுட்டு சூரியன்ட்ட போய் நீங்க வேண்டுதல் வச்சீங்கன்னா, எங்களோட குலதெய்வம் எந்த சாமின்னு தெரியல, நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக சூரிய பகவான் உங்களோட குலதெய்வம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. உங்க ராசிக்கு உண்டான எண்ணை வந்து எழுதுங்க. உங்களோட கோரிக்கையை வந்து பாசிட்டிவா நினைச்சு எழுதுங்க. மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 02. ரிஷப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. இது காமனான பலன் தான். உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு எல்லாமே 24 ஹவர்ஸ் நம்ம மொபைல்ல தான் செய்யறோம். அதனால அந்த மொபைல் நம்பர் உங்க ஜாதத்துக்கு உண்டான மாதிரி வச்சிருந்தீங்கன்னாவே நீங்க வெற்றியாளரா மாறலாம். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.